திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே ஆசிய நாடுகளிலே, அதுவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே தற்போது தீவிரமாக கொரோனா வைரஸுடைய தாக்கமும் பாதிப்பும் அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். கடந்த நாளிலே ஜெபித்தோம். ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 2 தேசங்களிலும் அதே போல தாய்லாந்திலும் அதிகப்படியான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபித்தோம். சிங்கப்பூர் தேசத்திலே 14,200க்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்ட செய்திகள் உறுதியாக்கப்பட்ட சூழ்நிலையில் தாய்லாந்திலும் 33,000க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டும் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளில் தொடர்ந்து பரவி வருகிறது என்கிற செய்தியை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபித்தோம். தற்போது இந்தியாவிலே 257 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அதிலும் குறிப்பாக மும்பையிலே 3 பேர் 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரையிலும் இந்தியாவிலே 3 பேர் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் கூட 34 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், கேரளாவில் மட்டும் 182 பேர் கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், மகாராஷ்டிராவிலே 44 பேரும் அதே போல கர்நாடகாவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவின் சுகாதார அமைச்சகமானது அது அளித்திருக்கிற செய்தியில் ஒருவேளை பயப்படத்தக்க விதத்தில் இந்த அதிகரிப்பு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இது பரவக்கூடிய வாய்ப்பும் ஒருவேளை உயிரிழப்பும் கூட ஏற்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறபடியினாலே தொடர்ந்து கட்டுப்பாடு விதிகளும் ஆங்காங்கே எந்தெந்த மாநிலத்தில் அதிகரித்து வருகிறதோ அங்கு அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய வேண்டும். மீண்டும் ஒரு பரவலோ பொருளாதார முடக்கமோ சீர்குலைவோ நேரிடாதபடி கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த காரியத்தை நிமித்தமாக தேசத்திலே முடக்கம் ஏற்படாதபடி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஹாங்காங்கிலும் சிங்கப்பூரிலும் தாய்லாந்திலும் அதிகரித்து வருகிற கொரோனா வைரஸ் தற்போது இந்தியாவிலும் சில மாநிலங்களிலே அதிகமாக பரவி வருகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, குறிப்பாக கேரளாவிற்காக ஜெபிக்கிறோம். 182 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா. அதே போல மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆண்டவரே, தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களிலே இந்த பாதிப்பு ஆண்டவரே அதிகரித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா பரவல் தீவிரிக்காதபடி அதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஆண்டவரே தகப்பனே, எந்த விதத்திலும் இந்த கொள்ளை நோயினாலே உயிரிழப்புகளோ ஆண்டவரே பொருளாதார முடக்கமோ சீர்களோ ஏற்படாதபடி கர்த்தர் மனமிறங்கி இதை தடை செய்ய ஜனங்கள் பாதுகாக்கப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.